இப்போ தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அங்கே எங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிப்போம் அங்கே எல்லாமே ரியாக்ட் பண்ணுறாங்க. என்னோட ஓன் படம், ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே. ஆனால் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி. திருனுடைய டைரக்ஷனு, அருணுடைய நடிப்பு, மியூசிக்கு, சாமுடைய மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படமே கிராஃப்டாகவே செம ஸ்டாண்டர்டாக இருக்கு. படம் வேற லெவலில் செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் பேசி நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ மூவி வந்து போர் அடிக்காமல் இருக்குங்க. ரெட்டதலைன்ற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி வர்த்தான மூவி. கேட்குறவன் கேட பயிலா இருந்தா கேத்துறானா கைப்பு சச்சினோட பொண்டாட்டியா. ரெண்டு ரோல்ல வந்து ரெண்டுமே நல்லா இருக்கும் சார். ஒரு கோவா டான்னு சொல்றாங்க, அவருக்கு ஒரு கால் இருக்காது அப்படின்றாங்க. அவர் ரைட் ஹேண்டட், இவர் லெஃப்ட் ஹேண்டட். இல்லை நம்ம தேட்டர் தாண்டியே வருமானு தெரியல, ஆனால் பட் பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிருஷ்ண குமரன் சார் வந்து முதல்ல வந்து மான்கராத்தேக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸ். சாங்ஸ் லவ்லாம் அவ்வளோக்கா இல்லை, சைல்ட்ஹுட் சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கம்மியாக காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே இதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்கு. ஸோ நாங்கள் என்னெல்லாம் இப்போ தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அங்கே எங்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினச்சிப்போம் அங்கே எல்லாமே ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ட்விஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று வச்சுருந்தோம், அங்கே வந்து பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. ஐ திங்க் இட் வில் பி அ குட் என்டர்டெய்னர். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் ஹோல் டீம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வெரி என்னோட ஓன் படம், ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே. ஆனால் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் கார்டு இருக்குது. மெரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன். ப்ளீஸ் அதை பாருங்க. அண்ட் ஹோப்பிங் யூ என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. திருனுடைய டைரக்ஷனு, அருணுடைய நடிப்பு, மியூசிக்கு, சாமுடைய மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. படமே கிராஃப்டாகவே செம ஸ்டாண்டர்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு படம். படம் வேற லெவலில் செம்மையாக இருக்குது. எல்லாருக்கும் பேசி நான் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ மூவி வந்து போர் அடிக்காமல் இருக்குங்க. ரெட்டதலைன்ற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி வர்த்தான மூவி சூப்பராக பண்ணியிருக்காரு அருண் விஜய். ஸோ நேரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோட பாருங்கள். நான் ஸ்டோரி சொல்லிட்டேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ நேரில் வந்து பாருங்கள். சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காரு அருண் விஜய் சார். அதுக்கப்புறம் வித்தியாசமான கதைகள் தான் சூஸ் பண்ணுவாரு. இந்த படத்துல என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்காரு? ஃபைட் சீன் தான், ஃபுல்லாவே ஃபைட் சீன் தான். லவ்வா இருப்பார் கொஞ்சம் ஹீரோயின் மேல, பட் அவங்க தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. பட் அவங்க வந்து ரெண்டுமே வேணும்னு நினைப்பாங்க. லவ் வேணும், பணமும் வேணும்னு நினைப்பாங்க. ஸோ அவரோட ஆக்டிங் எல்லா படத்துலையுமே வித்தியாசமா இருக்கும். இப்போ இட்லி கடையில் லேட்டஸ்டா ஒரு ஈகோ இருக்கிற மாதிரி கேரக்டர் பண்ணிருக்காங்க. இதுல ரெண்டு டபுள் ஆக்ஷனா பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு ரெண்டு பேரும் எப்படி பண்ணிருக்காங்க? ரெண்டு கேரக்டர் எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒருத்தரோட கேரக்டர் முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் ஹாஃப் வரைக்கும் வர்றது தான் ஒரு கேரக்டர். ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரணுமே வந்து நிறைய ஃபைட் சீன்ஸ் வரும். செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அது சொன்னால் புரியாது, வந்து தியேட்டரில் பாருங்க, அப்போதான் தெரியும். லவ் சீன்ஸ்லாம் இருக்கா? ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலுமே இருக்கு. லவ் வந்து எப்படி சொல்றது, லவ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அவர். படம் லேட் ரிலீஸ்னு சொல்றாங்க, அது என்ன தெரியுதா? ஆமாம், லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஆமாம், அது என்ன லேக் தெரியுதா? இல்லை லேக்னு சொல்ல முடியாது, பட் டைமிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டோரி, நல்ல ஸ்கிரிப்டடாக தான், செலக்டிவாக தான் அருண் விஜய் சார் பண்ணுறாரு. ஸோ நல்லா வந்திருக்கு. என்ன சப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க? என்ன சொல்ல வராங்க? ஃபுல்லாகவே ஃபைட் சீன் தான் போகுது. என்ன சொல்ல வராங்க, அவர் லவ்னு இருப்பாரு, இவங்க மணி பெயிண்டடாக இருப்பாங்க ஹீரோயின். எல்லாரோட கேரக்டரும் அவங்கவுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக எல்லாருமே ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்கு? ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, சாங்ஸ் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்களா நீங்க? என்ன அருண் விஜய் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல டபுள் கேரக்டர் இருக்கு. அதுலேயே அவர் இன்னொரு கேரக்டரும் சஸ்பென்ஸாக தான் இருக்கு. கடைசியில் தான் தெரியுது. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெட்டதாளன்றது அவருடைய ஃபர்ஸ்ட் அது வில்லனாக இருக்காரு.
இருக்காரு அதை நமக்கு காட்ட மாட்டாங்க. கடைசியில் தான் அவருடைய ஸ்டோரியை சொல்கிறாங்க. அதனுடைய மீனிங்காக கூட இருக்காரு. டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கும். ஃபேமிலியோட நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிருஷ் திருக்குமரன் சார் வந்து முதல்ல வந்து மான்கராத்தேக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிஃப்ரென்ஸு. அவர் எடுத்த ஸ்டோரி வந்து இந்த அளவுக்கு ஒரு இன்புட் இருக்கும் நான் நினைக்கல. ஆக்சுவலாக வந்து ஸ்டோரி வைஸ் நான் யோசிக்கும் போது ஓகே காளி வந்து இறந்துருவார் போல, லாஸ்ட்டாக அப்படி தான் ட்விஸ்ட் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காளி உயிரோடு இருக்காங்க, உபேந்திரா வந்து இறந்துட்டு இருக்க மாதிரி. ஆனால் ட்விஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் இருந்துச்சு. யாரும் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு ஸ்டோரி. டோன்ட் மிஸ் இட். நல்லா இருந்துச்சு. கதையில் என்ன சொல்லலாம், இது ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ கதைலாம் அவ்வளோவா கிடையாது. சும்மா ஒரு லவ் இருக்கும், அப்புறம் மீதி எல்லாமே ஆக்ஷன் தான். ஹீரோயின் இதில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் லவ்லாம் அவ்வளோக்கா இல்லை. சைல்ட்ஹுட் சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கம்மியாக காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீதி எல்லாமே இதுதான். ரெண்டு பேருமே செம்மையா இருக்கும். காளி தான் லீடா வருவார் லாஸ்ட் வரைக்கும். எனக்கு வந்து காளி தான் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். அவரு கால் கையில உடைச்சிட்டாரு, உடைச்சிட்டு இது பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரக்கூடாது. அப்படியே லாஸ்ட்லேயே மெசேஜ் போட்டாங்க, அது நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். கேட்கறவன் கேட பயலா இருந்தா கேத்தரானா கைப்பு சச்சினோட பொண்டாட்டியா? நாங்கெல்லாம் வந்து அதுக்கு வேற டைட்டில் தானே கொடுத்துருந்தோம். நீலாம் புதுசா டைட்டில் போட்டிருக்க. சூப்பர் சூப்பர் ஆக்டிங் சூப்பர். இப்படிதான் போலீஸ்காரன் ஜாலியா இருக்கணும். ஓகேவா? இதே ஜோலியாவும் இருக்கணும். நீ நிறைய படம் பண்ணணும் சாமியோ.